நம் பூமி ஒரு அழகிய பரந்த களஞ்சியம். பசுமை காடுகள், பரந்த கடல்கள் மற்றும் அனைத்து ஜீவராசிகளும் நிறைந்துள்ளது. பூமியில் உள்ள அனைத்து வளங்களும் நமக்கே சொந்தம் என நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். பூமியின் அனைத்து செல்வங்களையும் பாதுகாக்கும் வீரர்கள் யாரென்று நீங்கள் நினைத்தால், பெரிய பெரிய வனங்கள், பரந்த கடல்கள் மனிதனின் வலிமை என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் மிகச் சிறிய உயிரினங்கள்தான் நம் பூமியின் உண்மையான காவலாளிகள். அழகான மரங்கள், வளைந்து நெளிந்து ஓடும் ஆறுகள், நீரோடைகள், வண்ணமயமான பூக்கள் கொண்ட அமைதியான காடு. பறவைகளின் கீச்சிடும் சத்தம், காற்றில் சலசலக்கும் இலைகள். முன்பு அனைத்து வளங்களையும் கொண்டு உயிரோட்டத்துடன் இருந்த காடு இப்போது வாடிய செடிகள், காய்ந்த மரங்கள், உலர்ந்த மண் மற்றும் விலங்குகள் இல்லாத அமைதி. சில பறவைகள் தரையில் பலமிழந்து விழுந்து கிடக்கின்றன. ஓடிய சிற்றாறு மாயம் ஆகிவிட்டது. நீர்வளம் மாசுபட்டு விட்டது. அப்போது தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், மண்புழுக்கள், எறும்புகள், வண்டுகள் போன்ற சிறு உயிரினங்கள் ஒரு சிறிய வெளியில் ஒன்று கூடுகின்றன. இந்த சிறு கூட்டம் உயிர்வள குழு என அழைக்கப்பட்டது. அவர்களின் நோக்கம் பூமியின் உயிரின் சமநிலையை மீட்டெடுப்பது. ஒவ்வொருவரும் தங்களுக்கே உரித்தான திறமைகளுடன் வந்தனர். அவர்கள் ஒன்றிணைந்து வேலை செய்ய தயாராக இருக்கின்றனர். வண்ணமயமான சிறகுகளை அசைக்கும் ஒரு பட்டாம்பூச்சி மேலெழும்பி அதன் சிறகுகளை மெல்ல அசைத்த போது காற்றில் விதைகள் பறந்து வறண்ட இடத்திற்கு செல்கின்றன. மண்புழுக்கள் மண்ணுக்குள் குழிகள் தோண்டி மண்ணை காற்றோட்டம் பெறச் செய்கின்றன. அவற்றின் செயல்களால் புதிதாக செடிகள் எங்கும் முளைக்கத் தொடங்குகின்றன. மற்றொரு பகுதியில் எறும்புகள் குழுவாக இணைந்து விதைகளை ஒரு புதிய இடத்திற்கு கொண்டு சென்று நன்கு வளம் வாய்ந்த மண்ணில் விதைக்கின்றன. சிறிய கன்றுகள் வளரத் தொடங்குகின்றன. தேனீக்கள் ஒரு மலரிலிருந்து மற்றொன்றிற்கு பறந்து மகரந்தத்தை சேகரிக்கவும் பரப்பவும் செய்கின்றன. மலர்கள் மலரத் தொடங்கி காடு அழகிய நிறம் பெற்று புதுப்பிக்கப்படுகின்றது. செடிகளையும் மரங்களையும் தாக்கும் பூச்சிகளை வண்டுகள் கட்டுப்படுத்தியதன் காரணமாக காடு மேலும் செழிக்கிறது. மழையே பெறாத பூமியில் மழை பெய்கிறது. பூமி மறுபடியும் வளம் பெறுகிறது. பசுமையான மரங்கள், வண்ணமயமான பூக்கள், உயிர் வளத்தால் காடு நிரம்பியது. சிறு உயிரினங்கள், தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், மண்புழுக்கள், எறும்புகள், வண்டுகள் ஆகியவை தங்கள் உழைப்பை கொண்டாடுகின்றன. இந்த ஒவ்வொரு உயிரும் சேர்ந்து செயல்பட்ட போது பூமியின் உள்ளகத்தில் ஒரு ஒளி ஏற்பட ஆரம்பித்தது. அந்த ஒளி உயிர்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்கின்றது. அது ஒரு விதத்தில் பூமிக்கு நன்றி சொல்வது போல் இருந்தது. உயர்ந்த மரங்கள், தெளிந்த நீர்நிலைகள், மனம் நிறைந்த விலங்குகள் மற்றும் சிறு உயிரினங்கள். மறுபடியும் காடு செழித்து இருக்கிறது. பல்லுயிர்களின் பன்முகத்தன்மை வெளிப்படுகிறது. பசுமை மீண்டதால் குழந்தைகள் காட்டில் மகிழ்ச்சியாக விளையாடுகின்றனர். மரங்களில் ஏறுகிறார்கள், பூக்களை நேசிக்கிறார்கள், வண்ணத்து பூச்சிகளை பின்தொடர்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியின் பின்னே சிறு கூட்டம், அதே உயிர்வள குழு. ஆமாம், அந்த சிறு உயிரினங்கள் குழந்தைகள் விளையாடுவதை பார்த்து புன்னகைக்கின்றன. ஒரு வண்ணத்து பூச்சி புன்னகையுடன் அதன் சிறகுகளை அசைத்து வானில் பறக்கிறது. மண்புழு மண்ணிலிருந்து தலை தூக்கி புன்னகைக்கிறது. அதன் மண் சுழற்சி வித்தையால் மண் இப்போது வளமாக உள்ளது. எறும்புகள் சந்தோஷமாக இணைந்து உணவை தங்கள் கூட்டத்திற்கு எடுத்துச் செல்கின்றன. தேனீக்கள் சந்தோஷமாக மகரந்தம் சேகரிக்கின்றன. அவர்களது தேனடைகள் முழுவதும் இனிப்பு தேனால் நிரம்பி உள்ளது. சூரியன் மங்கும் நேரத்தில் காடு வெப்பமிக்க ஒளியில் நனைகிறது. சிறு உயிரினங்கள் அமைதியாக தங்களது இடங்களில் ஓய்வெடுக்கின்றன. நிலவு உதயமாகிறது. வெள்ளை ஒளியில் காடு நனைகிறது. சிறு உயிரினங்கள் அமைதியாக தூங்குகின்றன. இரவில் அமைதியான காடு. சிறு உயிரினங்கள் நாளைய பயணங்களை தங்கள் கனவில் காண்கின்றன. சிறு உயிரினங்களின் பணிகள் மற்றும் காடு வளர்ந்த காட்சிகளை தொகுப்பாக தெரிகின்றது. குழந்தைகள் வளர்ந்தாலும் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை மறக்கவில்லை. அவர்கள் காட்டின் பாதுகாவலர்களாக மாறுகின்றனர். வாழ்வியல் சுழற்சி தொடர்கிறது. சிறு உயிரினங்களும் குழந்தைகளும் ஒன்றிணைந்து காட்டை பாதுகாக்கின்றனர்.
பசுமையான மரங்கள், விலங்குகள் நிரம்பிய அழகான காடு. ஒரு வளமான எதிர்காலம். சிறு உயிரினங்கள் ஒன்றிணைந்து வேலை செய்வது, அதன் பின் காடு உருவான மாற்றமும் தெரிகிறது. சிறிய உயிரினங்களும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். காடு மற்றும் அதில் வாழும் சிறு உயிரினங்களே அழகாய் தோன்றின. விண்வெளியில் இருந்து பூமியை நோக்கினால் அந்த காடும் அதன் உயிரினங்களும் செழித்து வாழ்வது தெரிகிறது. இக்கதையின் நற்பாடம்: சிறியவைகள் என்றும் சிறியதாகவே இருக்க முடியாது. அவர்கள் பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற காரியங்கள் உலகத்தை காப்பாற்றக்கூடியவையும். இதுதான் மூர்த்தி சிறிது என்றாலும் கீர்த்தி பெரிது என்பது போல சிற்றியர்கள் காத்த பெரிய பூமி என்ற ஒரு அழகான கதையின் பயணம். மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய பசுமையான கதையில்.